ஓகே. விஷயம் என்னன்னா, என்னோட மெயில் ஐடி இஷ்யூ ஒன்று நான் அதை பற்றி கேட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக மெயில் ஐடி என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியல, லாகின் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது எப்படி ஓப்பன் பண்ண முடியாமல் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெறும் ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் இருக்குது. அது பாஸ்வேர்டு தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதை திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய கேள்வி. இதை நான் வந்து இந்த கேள்வியை கிட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, ஏன் 4-5 மாதம், கிட்ட 6-7 மாதமே ஆகிப்போச்சு. அது 8 மாதம் நினைக்கிறேன். சரியா அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னமுமே அந்த கேள்விக்கான பதில் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னைய வரைக்கும் அதுக்கு கிடைச்சப்பாடு இல்லை. தெரிஞ்சவங்க அது வந்து ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா? வெறும் ஒரே ஒரு மெயில் ஐடி தான் இருக்குது, பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃபர்கெட்டு கொடுத்தா, அந்த ஃபர்கெட்டு கொடுத்து நம்ம போனோம்னா அதனுள்ளேருந்து ஒரு 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 ஏதோ கோடு மாதிரி ஒன்று போகும். அது இன்னொரு மெயில் ஐடிக்கு போகுது. அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ 2 மெயில் ஐடி பாஸ்வேர்டும் தெரியாது. அந்த மெயில் ஐடியை போட்டாலும் அதுக்கு வரக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் கோடு இதுக்கு வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா அந்த மெயில் ஐடியில் தான் என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று ரன் ஆகி போயிட்டுருக்கு. அது மாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இஷ்யூனால அதை என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியாத சூழ்நிலை கிடக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் மறுபடியும் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க தெரியும்னா கீழே சொல்லுங்கள். சரியா? இல்லை இதை எதுவும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சரியா? ஏன்னா இது நான் யார்கிட்டையும் கேட்குறேன், இதுக்கு எனக்கு ஒரு கிளியரான ஒரு பதில் வந்து கிடைக்கல. அதனால தான் நான் இதை வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா?